திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதிபதயே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கோ மண்ணிற்கோ நாதனுமாம், தன்மையினார் கண்ணீர் பணிமின் கனிந்து ஓரானை கண்டை உமையாள் திருமகனை பேரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், புத்திரசம் பத்தும் வரும், சத்தி தரும் சித்தி தருந்த எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், முருகா உனைத் தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே ஜெய செந்தில் நாதனே ஜெயந்திநாத சுவாமியே. எந்தாயும் நீ எனக்கருள் தந்தையும் நீயே, சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமராமரைநாயகனே. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பரவேலவர் தந்தது, அதனால் பூமேல் அயல் போய் புணர்வீர் நாமே நடவீர் நடவீரினியே. திணியான மனோசிலை மீதுனதான் அணியார அரவிந்த மரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதி மோகதயாபரணியும் தூக்கும்பனுவற்றுரை தோய்ந்த கல்வியும் சற்றுவை தோய் வாக்கும் பெருக படித்தருள்வாய் வடநூற்கடலும் தேக்கும் செழில்தமிழ் செல்வமும் தொண்டர் செல்லாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலா வல்லியே. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணியம் भोगींद्र भोग मणिरंजित पुण्यमूर्तेगे योगीश शाश्वत शरण्य भवाप्तिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम प्रख्लात नारद पराशर पुंडरीक व्यासादि भागवत भुंगव गृन्निवास भक्तानुरक्तानां परिपालन पारिजात लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम मनोजवं मारुततुल्य वेगम जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वतात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगताम् अजाड्यं वाक्पटुत्वं च अनुमस्मरणात् भवेत्. असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वदम् रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரம். கந்தகோட்டவல்லி தேவசேனாபதே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரம். வள்ளி தேவசேனாபதே ஸ்ரீ புள்ளிருக்கு வேலூர் செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு அரஹரோகரம். மெய்யன்பர்களே, தாய்மார்கள், ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமுரு கிருபானந்த வாரியார் சுவாமி திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல ராமலிங்க சுவாமியுடைய திருவடியில் வணங்கி, கந்தகோட்ட பெருமானுடைய திருவடியில் வணங்கி, நல்லதொரு சபையிலே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வரும் நம்ம சைவ சமய பக்தை இதை பாராட்டி ஆக வேண்டும். அதில் எனக்கு இன்றைக்கி இது மாதிரி ஒரு சேனல் வந்து எடுக்கிறாங்கன்னா அவங்க செய்த புண்ணியமோ நான் செய்த புண்ணியமோ இல்லை இறைன்னு அருளோ தெரியாது நமக்கு. அந்த வகையிலே ஐயாட்ட நான் ரொம்ப நாளாக இது தொடராக பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தார். அப்போ சமயம் வரும்போதுனார். அப்போ நம்ம அவருடைய பேரை சொன்னார். நான் வேறு தலைப்பு தான் கொடுத்தேன்.
சார் இந்த மாதம் பூரா முருகனாக பேசணும், எல்லாம் முருகன் தலைப்பு சஷ்டினால், அதனால் உடனே சென்ன தலைப்பு இந்த குமாரஸ்தவத்தை பற்றி எவ்வளோ சிந்திக்க முடியும். பாம்பன் சுவாமிகள் பாடியது மொத்தம் 6666 பாடல். அதை கூட்டினா 6 தான் வரும். அது எல்லாமே அவருக்கு 6 தான், முருகப்பெருமான் தான். அதில் 6 மண்டலங்களாக சுவாமிகள் பிரித்திருக்கிறார். அதில் 4வது மண்டலமாக திகழக்கூடியது இந்த குமாரஸ்தவம். ஸ்தவம் என்று சொன்னால் பெருமை என்று பொருள் வடமொழியில். ஆதிசங்கர பகவத்பாதர் சிறியவராக இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு பிட்சைக்கு போகிறார். அந்த ஏழை பெண்மணி ஒன்றுமே இல்லை, கையில் போடுறதுக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான் இருந்தது. அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து அவருடைய பிட்சை பாத்திரத்தில் போட்ட உடனே அவர் அகமகிழ்ந்து அந்த பெண்மனுடைய நிலை உயர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாபங்கள்லாம் போக வேண்டும் என்று ஞானத்திலே பார்த்து அப்பொழுது ஆதிசங்கர பகவத்தால் பாடியது கனகதாராஸ்தவம். ஸ்தவம் என்று சொன்னால் பெருமை. அப்போ அந்த அவர் பாடிய உடனே அங்கே வறுமை நீங்கியது. அப்போ மகாலட்சுமியினுடைய பெருமையை பேசியது கனகதாரஸ்தவம். அது மாதிரி பாம்பன் சுவாமிகள் இங்கே முருகப்பெருமானுடைய பெருமையை, இந்த 6666 பாடல்கள் இருந்தாலும் இந்த 44 நாமாவளி 4வது மண்டலமாக இந்த குமாரஸ்தவம் இருக்கிறதே, இது ஒரு அரிதற் கிடைத்த நமக்கு ஒரு பொக்கிஷம். ஏன்னா இப்போ டைம்லாம் எப்படின்லாம் சொல்ல முடியாது. 5 நிமிஷத்தில் சொற்பொழி சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க யூடியூப்பில். 3 நிமிஷத்தில் சொல்ல முடியுமா? அப்படியே தான் வாங்க, அந்த மாதிரி காலக்கிரமம் அப்படி ஆயிடுச்சு. அதில் சுவாமிகள் 44 நாமாவளியை தேர்ந்தெடுக்க காரணம் 44 கூட்டினா 8 வரும். 8 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஏறுகின்ற எண். சில பேர் 8 ஆகாதுன்னு 8 அஷ்ட ஐஸ்வர்யிலும் கூடக்கூடிய அதே 8 இப்படி போட்டால் இன்ஃபினிட்டி. ஆங்கிலத்தை சொன்னால் மேக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். முடிவில்லாத, கணக்கில்லாத, வெகு கோடின்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி கணக்கில்லாத. அப்படி 44 இந்த நாமாவளியே 4வது மண்டலமாக திகழக்கூடியது இந்த குமாரஸ்தவம். சுவாமியுடைய முக்கிய பாடல்களில் குமாரஸ்தவம், ஷண்முக கவசம், பரிபூர்ண பஞ்சாமிர்த வர்ணம், இது 3மே ரொம்ப முக்கியமானது. அதில் சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கார், என்னுடைய எந்த பாடல்களை பாடுவதும் தொடங்குவதற்கு முன்பும் குமாரஸ்தவத்தை பாராயணம் செய்துவிட்டு தான் மற்றதை படிக்க வேண்டும் என்று சாமியினுடைய ஒரு ஆக்கியாக சொல்லப்பட்ட அற்புதமான விஷயம். ஏன்னா சுவாமிகளை வந்து எப்படின்னா தனக்கு பிரார்த்தனை பண்ணல. பாம்பன் சுவாமி ஒரு பெரிய விசேஷம்னா அடியார்களுக்கோசரம் பிரார்த்தனை பண்ணினார். அவரே சொல்கிறார், என்னை தள்ளினாலும் என்னை நம்பினரை தள்ளே, எடை தள்ளினாலும் என்னை நம்பினவரை தள்ளேன், கடைத்தண்டை சிலம்ப வரும் கழுகுமலை முருகா. அப்பா முருகப்பெருமானே, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணுறியோ இல்லையோ, இந்த பாம்பன் சாமின்னு ஒருத்த முருகன் அடியார வராம்பாரு, அவனுக்கு நீ அனுகிரகம் பண்ணு. என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவரை தள்ளேன், கனைத்தண்டை சிலம்ப வரும் கழுகுமலை முருகா. இதெல்லாம் அங்கே போய் கழுகுமலையில் பாடின பாட்டு. அப்புறம் சுவாமி இந்த இன்னொரு முக்கியமான வசனம், அது எல்லாத்துலையும் எழுதி வைக்கணும் ஸ்டிக்கரில். இறை தேடுவதோடு இறையும் தேடு. பஸ்ஸில் திருக்குறள் போடுற மாதிரி இதையும் எழுதணும், ஒட்டணும். எங்கே பார்த்தாலும் இது ஒட்டணும் விளம்பரம். இறை தேடுவதோடு, இறைன்னா சாப்பாடு. எப்போ பார்த்தாலும் சும்மா சாப்பாட்டே இருக்காத, கொஞ்சம் இறைவனையும் தேடு. இதுவே வாழ்க்கை இல்லை, அதையும் கொஞ்சம் தேடு. இறை தேடுவதோடு இறையையும் தேடு. தியானம் எப்படி பண்ணணுன்னார், வானம் போல் தியானம் செய். இந்த மாதிரி ஒரு அற்புதம் யாராலையும் சொல்ல முடியும். இந்த நூற்றாண்டிலே நம்ம 19, 20ஆம் நூற்றாண்டில் இப்படி யார் ஒரு பெரிய மிகப்பெரிய மகான். அப்போ இறை தேடுதோடு இறையும் தேடி எனைத்தள்ளி நானும் என்னை நம்புகிறவரை தள்ளேன், வானம் போல் தியானம் சுவாமி. இதெல்லாம் பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு அருமையான அமுதமொழி. எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அமுதமொழி சொல்லியிருக்காரோ அது மாதிரி பாம்பன் சுவாமியோட அமுதமொழி இந்த சென்டென்ஸில் நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்போ குமாரஸ்தவம் குமரனுடைய பெருமை. அப்போ இந்த சுவாமி இது எப்போ பாடினார்னா 1918ஆம் வருஷம் அவருக்கு வெப்பு நோய் வந்தபோது இங்கே தான் பாடப்பட்டது இந்த குமாரஸ்தவம். அப்பயும் மறுபடியும் சொல்கிறார், எந்த நூலை பாராயணம் செய்வதற்கு முன்னும் என்னுடைய எந்த நூலை பாராயணம் செய்வதற்கு முன்னும் இந்த குமாரஸ்தவத்தை பாராயணம் செய்து பின்பு மற்ற நூல்களை பாராயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டளை ஆர்டராக போட்டுட்டார்.
அப்போ 44 என்பது இது எல்லாமே மந்திர ஆற்றல். நீங்கள் படிக்கனா மனனம் ஆகிடும். மனனம் சொன்னால் இன்னும் பவர் ஜாஸ்தி. மனசுக்குள்ளேயே சொல்லி பாருங்கள். மண் என்றால் மந்திரம், திர என்றால் காப்பது. எவன் மந்திரத்தை சொல்கிறானோ அந்த மந்திரம் அவனை காப்பாற்றும். அம்பன் சுவாமி. அதாவது இப்போ நம்ம கந்தபுராணம் படிக்கணும்னா நேராகும். வியாசருடைய ஸ்காந்த மகாபுராணம் எவ்வளோ அதெல்லாம் வடமொழி. எல்லாத்தையும் சுவாமி முருகப்பெருமானுடைய அந்த அவதாரம் தொடங்கி கடைசியில் நமக்கு எப்படி அந்த முருக சாயுஜத்தை சுவாமி முருகப்பெருமான் கொடுக்குறான்னு சொல்ல வந்த விஷயந்தான் இந்த குமாரஸ்தவம். இதில் எல்லாம் போர் இருக்குது. நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விஷயம் இருக்கிறது. அப்போ கலியுகத்தில் யாரா பெரிய கடவுள் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்தது. எங்கள் நைமிசாரண்யத்தில் எல்லா முனிவர்களும் வியாசர் தலைமையாக இருந்து கேட்டுக்கொள்கிறார்கள், ஆராய்ச்சி பண்ணுறாங்க. வியாசர் அப்படி தியானத்திலிருந்து பார்த்தாராம். பார்த்துட்டு உடனே சொன்னாராம், ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷநாசினிம். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷநாசினும். அதாவது கந்தக்கடவுளை கலிவில் யார் யார்கள் வழிபடுகிறார்களோ அந்த நல்லவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தீங்கு ஏற்படாது. முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்களாக நல்லவர். அதை சொல்கிறார். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலிகல்மஷநாசினியும். கலியினுடைய கொடுமைகளை போக்க வேண்டுமானால் இந்த குமாரஸ்தவத்தை, கந்தனுடைய பெருமையை, முருகனுடைய பெருமையை நாம் நித்திய பாராயணத்தில் வைக்கணும். அப்புறம் சொல்கிறார், இது மந்திர ஆற்றல் புரியது. இதை பாராயணம் செய்பவர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும். அப்புறம் ஒன்று சொல்கிறார், வியாசர் சொல்கிறார், ஸ்கந்தய தீதி சத்ரூன் சோஷய இதி ஸ்கந்தா. வடமொழியிலே அமரகோஷன்னு இருக்குது. நிகண்டுன்னா நூல், டிக்ஷனரி. அந்த நிகண்டு சொல்லுது, ஸ்கந்தஸ்ய கீர்த்தி ஸ்கந்தஸ்ய தீதி சத்ரூன் இஷி ஸ்கந்தயதா. ஸ்கந்தயத்தை தீதி சத்ரூன் சோஷய இதி ஸ்கந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகைவர்களின் பராக்கிரமனை எவன் வற்றச் செய்கிறானோ அவன் ஆற்றல் புரிந்து. ஸ்கந்தய தீதி சத்ரு சோஷய இதி ஸ்கந்தா. பகைவர்களின் பராக்கிரத்தை எவன் வற்றச் செய்கிறானோ அவனுக்கு ஸ்கந்தன் என்றும் முருகப்பெருமான் என்றும் வடமொழி அமரகோஷ நிகண்டு சொல்லுது. அதனால தான் சுவாமிகள் இதை எளிமையாக எல்லாரும் பாமர மக்கள் கூட சொல்லலாம். எல்லாரும் இது ஒன்று நம்ம குடிச்சிட்டு நம்ம மனசளவில் எவ்வளோ ஆச்சாரமாக இருக்க முடியுமோ. இது நான் கூட சொல்லுவேன் ஸ்பெஷலாக. அதில் அந்த குமாரஸ்தவம் படிக்க ஆரம்பிச்சோன்னா அசைவம் சாப்பிட்றதே விட்டுருவாங்க. தானாக எல்லாம் கைண்டுடும். அந்த பக்தி அதில் வந்துடுத்துனா அசைவத்தையே கிட்டே சுவாமி போக மாட்டேன். தானே எல்லாம் சைவ மரபுக்கு வந்துடுவாங்க. அப்போ இது எப்படியெல்லாம் நாம் படிக்க வேண்டும் அவரே சொல்கிறார். கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சுக்ல சஷ்டி, கிருஷ்ணபட்ச சஷ்டி, அமாவாசைக்கு முந்தி, அப்புறம் பௌர்ணமிக்கு பிந்தி, அப்புறம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் வள்ளி தேவசேனாபத்த முருகப்பெருமான் அந்த படத்தை அலங்கரித்து செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து, செவ்வரளி பூக்களாலே இந்த 44 நாமாலே எவன் அர்ச்சனை செய்கிறாரோ அவர்களுக்கு உலகத்தில் கிடைக்காதது ஒன்றுமில்லை, எல்லா சௌக்கியங்களும் ஏற்படும். அப்படி இந்த 44 நாமாவளியில் இன்றைக்கி நம்மளால் என்ன முடியுதோ சுவாமி எவ்வளோ அனுகிரகம் பண்ணுறாரோ அந்த ஒரு லைனுக்கும் நாம் விளக்கம் பார்த்து ஐயா சொன்னார். கடைசியில் எல்லாரையும் செய்ய சொல்லும். கடைசியில் அது மாதிரி சொல்லிவிடுவோம். இதில் முதலாவது நாமாவளி, ஓம் ஷண்முகபதயே நமோ நமஹ. ஓம் ஷண்முகபதயே நமோ நமஹ. ஷண், ஷட்டு, ஷட்டானனம். இதனால் வடமொழி சொல்லி. இதற்கு தமிழிலே 6 என்பது பொருள். தமிழில் 6 என்பது இதெல்லாம் சொல்லணும். சொல்லாத்தினா தான் ஐயர் ஏதோ சொல்லிட்டு போயிடா, நமக்கு மந்திரம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஷட் என்ற பதத்திற்கு 6, ஷட்டு, ஷட்டானனம். அப்போ 6 திருமுருகளை கொண்ட முருகப்பெருமானே உன்னுடைய நாமாவளிக்கும் உன்னுடைய நாமத்திற்கும் உன்னுடைய பாதத்திற்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் சிம்பிள். ஓம் ஷண்முகபதயே நமோ நமஹ. ஷண்முகம் என்று சொன்னால் 6 முகத்தை உடையவன், பதயே என்று சொன்னால் தலைவன், நமோ நமஹ என்று சொன்னால் போற்றுகிறேன் வணங்குகிறேன். நமோ நமஹ போற்றுகிறேன், 2 திருவடி, அதனால் போற்றுகிறேன் வணங்குகிறேன். இப்போ இந்த நாமாவில் வேறு என்ன விசேஷம் அதை தான் தெரிஞ்சுக்கணும்.
மாணிக்கவாசகர் சொல்வார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவன் திருவடிக்கு பல்லோரும் ஏத்தப்பணிந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமி சித்வானந்தா அழகாக ஒரு விளக்கத்தை சொல்கிறார். அப்போ சொல்லிய பாட்டின்னா எந்த விஷயத்தையும் அர்த்தம் தெரிஞ்சு படிச்சுக்கும். அர்த்தம் தெரிஞ்சு படித்த விஷயமானது அக்னிகாரியங்களில் செய்யப்படுற காய்ந்த சமித்தை போன்றது. நல்லா புரிஞ்சுங்க. அக்னியில் வைக்கிறாங்கல்ல சமித்து, அரசு புரசு எல்லாம் மந்திரம் சொல்லி வைக்கிறாங்கல்ல, கப்புன்னு பற்றிக்கும் அர்த்தம் தெரிஞ்சா. அர்த்தம் தெரியாத படித்தா என்ன அப்படின்னு சொல்கிறார் சுவாமி சத்பவானந்தா, அந்த அக்னியில் போட்ட ஈர சுள்ளிக்கு சமானமாகும். புரியுதா? அப்போ காஞ்சி கொடுத்துனா டக்குன்னு பற்றிக்கும். அப்போ மனசு அப்போ காஞ்சிடுத்துனா சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மனசில் சரியாக பற்றலாம், மனசில் ஏதோ கிளேசம் இருக்குது, அப்போ குற்றம் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ ஷண்முகபதையே நமோ நமஹா. அப்போ இந்த நாமாவளியில் வேறு என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே? முதல்ல முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை சொல்லிய நாம. அவனுடைய திரு அவதாரமும் அவனுடைய 6 திருமுகங்களும் அடியாரை எப்படி காத்து ரட்சிக்கின்றன. ஷண்முகபதையே நமோ நமஹா. சிவபெருமானுக்கு 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்று. அப்போ ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், இப்படி 5 முகங்கள். இந்த 5 முகங்களும் 5 திசையை நோக்குது. ஆனால் அவருக்கு 6வதாக ஒரு முகம் இருக்குது. அதுக்கு பெயர் அதோமுகம். அதோமுகம் என்று சொன்னால் கீழ் நோக்குது. சொல்கிறான்ல, நல்லா தாயா வாழ்ந்தாயா, அதோகதியாக போயிட்டு, அதோகதியாக போயிட்டான்னு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ 6வது முகமாக ஒரு முகம் சிவபெருமானுக்கு இருக்கிறது. அப்போ ஈசானம் எப்படி இருக்குன்னா மேல் நோக்கிய முகம், தத்புருஷம் என்பது கிழக்கு நோக்கிய முகம், அகோரம் என்பது தெற்கு நோக்கிய முகம், வாமதேவம் என்பது வடக்கு நோக்கிய முகம், சத்யோஜாதம் என்பது மேற்கு நோக்கிய முகம், அதோமுகம் என்பது கீழ் நோக்கி. சுவாமி இந்த அதோமுகத்தை எப்படி யூஸ் பண்ணுறாருன்னா, இந்த அதோமுகத்தை அம்பாளுடைய முகம் என்று சொல்வார். அது சக்தியினுடைய தத்துவத்தை சொல்லிக்கக்கூடியது. அப்போ சூரபத்மனின் கொடுமை தாங்க முடியாத தேவர்கள் எல்லாம், பூலோகவாசிகள் எல்லாம் நல்ல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சீக்கிரம் பார்வதி கல்யாண குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ சுவாமிகிட்ட போய் கேட்குறார்கள். சுவாமி அப்போ அதோ முகத்தோடு இருந்து அருளினார். அதோ முகத்தை சுவாமி எப்போ யூஸ் பண்ணுறாருனா, பகவத கீதையில் கண்டன் சொல்கிற மாதிரி தான், பரித்ராணாய சாதூனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மத்துக்கு பங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் நான் தோன்றுவேன். அது மாதிரி இங்கே சொல்கிறார் சுவாமி அதோமுகத்தோடு இருந்து அருளினார். தர்மத்திற்கு பங்கம் வருகின்ற பொழுது ஈசனன் 6வது முகத்தை உபயோகப்படுத்துகிறான். அதனால்தான் 6 முகத்திலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றுது. அந்த 6 தீப்பொறிகளை கொண்டு போய் சுவாமி சொல்கிறார். வாயுட்டு அவங்ககிட்ட அவன் என்னால் அக்னிட்டி சொல்கிறார், வாங்குறாங்க, என்னால் ஐயா இந்த நெருப்பு எங்களால் தாங்க முடியும். கங்கையிட்ட கொடுக்குறோம். கங்கை சொல்கிறா, அவர்கிட்ட போய் கங்கை வற்றி போச்சு. அவள் கொண்டு போய் சரவண பொய்களை கொடுத்தா. சரவண பொய்கள் தான் சுவாமி அப்படியே தவழ்ந்து விளையார். 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வர்றதாக வரலாறு. அதனால தான் முருகன் கிருத்திகை என்ற காரணம் கார்த்திகேயன். 6 பெண்கள் வளர்த்ததாலே அவனுக்கு கார்த்திகேயன். அந்த கிருத்திகை விரதம் அவங்களுக்கோசரம் தான் இருக்கக்கூடிய. அந்த முருக சுவாமிக்கு ஒரு இது பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரா, வாயுதேவனும் அக்னிதேவனும் அழைத்து, நீங்கள் இருவரும் இந்த பொறிகளை கொண்டு கங்கையில் விடுங்கள், கங்கை கொண்டு சரவண புயல் கொண்டு சேர்ப்பாள் என்று சொன்ன உடனே வாயும் அக்னியும் நடுங்கினார்களா. பெருமானே, இதை தாங்க சக்தி எங்களுக்கு இல்லை. சுவாமி சொல்கிறாரா, உங்களுக்கு அந்த சக்தியை நாம் அளித்தோம். அப்படி இருந்தும் தாங்க முடியாத அவர்கள் கங்கையிலே சேர்த்தார்கள். கங்கை வெப்பம் தாழாமல் வற்றத் தொடங்கிய அதனை உணர்ந்த கங்கா மாதவள் இமயமலைச்சால் ஈசன் அருளான் சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தான். ஈசரின் அருளான் சரவண பொய்கை வற்றவில்லை. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக ஆயின. இதைத்தான் கச்சியப்பர் அழகாக கந்த புராணத்தில் எடுத்தோடனே முருகன் திருவதாரத்தை அந்த பெரிய பாட்டை சுவாமிகள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காப்பார். 3/4 அடி கூட இருக்காது. அவர் சொல்கிறார், அருவமும் உருவமும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமா நின்ற சோதி புழம்போர் மேனியாகி
கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அப்படி கச்சப்ப சிவாச்சாரியார் வர்ணித்த அதே இப்பேற்பட்ட பாடலை சுவாமிகள் ரத்தன சுருக்கமாக மனசில் வைத்து கொண்டு ஓம் ஷண்முகபதயே நமோ நமஹ. சுவாமி அழகாக தோன்றிட்டார். 6 திருமுறங்கள் அள்ளி கொடுப்பதற்கு 12 கரங்கள். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு வள்ளல். ஆரியார் சுவாமி அழகாக சொல்வார், வள்ளலுக்கு மனைவியாக வாய்த்தவள் வள்ளி. அதனால தான் அவளுக்கு வள்ளி என்று அடைமொழியே அவருக்கு காரணம், இந்த வள்ளலுக்கு மனைவியாக வரப்போர்கள், அதனாலே அவளுக்கு வள்ளி என்ற திருநாமம் ஏற்பட்டது என்று சொல்வார். இப்போ 2 திருவடிகள் கொண்டு தாமரை மலராகிய பீடத்தில் அருள் செய்தது. இப்போ 6 திருமுறங்கள் 12 கரங்கள் 2 திருவடி வச்சா. ஏன்னா நம்மளுக்கு நிறையா அப்ளிகேஷன் கொடுத்துருவான். ஒரு 12 திருவடின்னு வச்சுங்க, ஒன்று ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவான். அதனால் சுவாமி பார்த்தார் 2 திருவடி போகும். நான் தான் 12 கையால் அள்ளி கொடுக்குறேன், 2 திருவடியை பிடிச்சிக்கோ. அப்போ 5 முகத்தோடு அதோ முகங்கள் தந்து திருமுகங்கள் 6 என்று கந்தர் கலிவான் போல இதை குமரகுரு பதிமூடி பண்ணுறார். 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் 6. அப்போ இறைவன் எப்படி இருக்கிறானா, அருவமாகவும் இருக்கிறான், அதே சமயம் உருவமாக இருக்கிறான், அதே சமயம் அருவுருவமாக இருக்கிறான். இதெல்லாம் வைத்து கொண்டு தான் மாணிக்கவாசகர் பாடினார். ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும். இந்த மாணிக்கவாசகர் ஃபாலோ பண்ணவன் வள்ளல் பெருமான். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஏன் சுவாமி இப்படி அவதாரம் பண்ணினார்? அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற அந்த பிரம்மம் பாருங்க ஜோதி. நம்ம கடவுள்லாம் வணங்குறோம், நம்ம பரிமாண வளர்ச்சியில். அதுக்கு முன்னாடி எல்லாம் பிருத்திவி தேஜஸ் வாயு ஆகாசம் என்ற 5 பூதங்களையெல்லாம் நாம் வழிபட்டவர்கள் தான். அந்த மனிதனுடைய பரிமாண வளர்ச்சியை ஒரு உருவத்தை கொடுக்கணும் அப்படின்னு இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறது அதுக்கப்புறம் தான் வந்தது. அப்போ சுவாமி எப்படி இருக்கிறான்? பஞ்சபூதத்தின் வடிவமாக இருக்கிறான், பஞ்சபூத தத்துவத்தின் வடிவமாக இருக்கிறான். நம்ம உடம்புலையும் பஞ்சபூதம் இருக்குது. எப்படி பிருத்திவி தேஜஸ் வாயு ஆகாசம் காற்று இருப்பது போல் நம்ம சரீரத்திலும் இது இருக்கிறது. அப்போ வேதமே சொல்கிறது பஞ்சபூதலாத்து. இறைவன் எப்படி இருக்கிறான்? பஞ்சபூதலாத்து, 5 பெரும் பூதங்களின் தத்துவமாக இருக்கிறான். அதனால தான் இயற்கை சீற்றம் வரும்போது இறைவன் தள்ளிப்படும். நாம் இயற்கைக்கு எவ்வளோ பங்கம் செய்கிறோமோ, நம்ம இன்றைக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு செய்வோம் இல்லையா? நிறையா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய எவ்வளோதான் சாப்பிட்லாம், நிறையா சாப்பிட்டா வயிறு கட்டு போயிடும். அது மாதிரி தான் இயற்கைக்கெல்லாம் எப்போ நாம் புறம் போகிறோமோ, இயற்கையை காப்பாற்றாமல் இருக்கிறோம், இறைவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், இயற்கையை அமுச்சு விட்ருவான், நீ பார்த்துக்கோ. இப்போ சுனாமி வருது, சீற்றம் வருது, காற்றடிக்குது, திடீர்னு நெருப்பு இதெல்லாம் இயற்கைக்கு மாறாக மனிதன் நடக்கக்கூடும் என்பதற்காக இறைவன் 5 பூதங்களாக இருக்கிறான். அப்போ இந்த உலகம் உய்யும் பொருட்டும் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டும் கச்சப்ப சிவாச்சாரியர் சொல்றார், ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. 3 ஊர் பாருங்கள். உதித்தனன் உலகம் உய்ய. இந்த ஊ என்ற சப்தம் ரட்சக எழுத்து. அகாரம் என்பது சிருஷ்டித்தல், உகாரம் என்பது காத்தல், மகாரம் என்பது சம்காரம் செய்தல். அதனால தான் எல்லாம் ஊழே ஆரம்பிப்பாங்க. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலகம் யாவையும் தாபுளவாக்களும் உலகம் உவப்ப. திருமுருகாற்றுப்படை வள்ளுவர் என்ன பண்ணார்? ஆள் ஆரம்பித்து ஊழ முடித்தார். ஆள் ஆரம்பித்து ஊழ முடிக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்போ ஊ என்ற ரட்சகத்தோடு சுவாமி அவதாரம் பண்ணினார். ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உதித்தன்னா சூரியன் தோன்றுகிறான் மறைகிறான், சந்திரன் தோன்றுகிறான் மறைகிறான். ஆனால் இங்கே என்ன போட்டார்? உதித்தனன். எப்பொழுதும் அவன் தோற்றம் மறைவதே இல்லை. அவன் ஞானப்பிரகாசமாக சூரியனாக இந்த உலகத்தில் இருக்கிறான்னா, உலக மக்கள் உய்யும் பொருட்டும் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டும் ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனம் உலகம் உய்ய.
அப்போ அதனால தான் அந்த 6 முகத்திலிருந்து 6 நெற்றிக்கண்ணு தீப்பொழுதுள்ள 6 முகத்திலிருந்து தோன்றியதால் முருகப்பெருமானுக்கு 6 முகம். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் போனீங்கன்னா ஆறுமுக நயினார், ஆறுமுக கோனார், ஆறுமுக சிவம் இதெல்லாம் இருக்குது. ஆறுமுகநேரி திருச்செந்தூர் போகும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த ஊர் வரும் ஆறுமுகநேரி. அதனால தான் 6 முகம். அந்த 6 முகத்தை பிரகாசமாக இருக்கக்கூடியது. அந்த 6 முகம் எப்படி இருக்குன்னார், கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு. கூர் என்று சொன்னால் தமிழிலே அறிவு, வடமொழியிலே இதை ஞானம் என்று சொல்வார். ஞானத்தை தான் இங்கே கூர் என்று சொல்கிறார். இப்போ பார், நம்ம பசங்க என்ன சொல்கிற, பென்சிலை கூராக சீர், பேனா இப்போ கூர்மையாக வச்சுக்கோ, எக்ஸாம் எழுதும்போது சொல்லுவாங்க இதெல்லாம் கூர்மையாக, புத்தி கூர்மை, அறிவு கூர்மை. அப்போ ஞானம் எங்கேருந்து வரணும், முருகப்பெருமானிடத்து வரணும். ஏன் அப்படின்னா அம்பாளுக்கு பேர் ஞானாம்பிகை, காடகஸ்தியில் அம்பாளுக்கு பேர் ஞானப்பிரஷ்டாம்பிகை, ஞான பூங்கோதை. அந்த ஞானத்துக்கு பிறந்தவன் சுவாமியோட நெற்றிக்கண்ணு பிறந்தாங்க கூட அம்பாள் இருக்கா இடப்பாகத்தில். அதனால் முருகன் அவதாரத்தில் அம்பாளுக்கும் பங்கு உண்டு. வள்ளி நீ செய்த வல்லபம் என்று சொல்வார். நம்ம அபிராமிப்பட்ட அது முருகப்பெருமான் அவதாரத்துக்கு அவளும் ஒரு காரணமாக இருக்கிறாள். அப்போ இந்த உலகம் உய்யும் பொருட்டும் ஆன்மாக்கள் உருகும் பொருட்டும் சுவாமி 6 கருணை கூர் முகங்கள் 6 அந்த கருணையோடு ஞானத்தை தருகிறானாம். 12 கரங்களாலே அந்த ஞானத்தை அள்ளி தருகிறான். அப்போ ஞானம் ரொம்ப முக்கியம். நாலட்சி வேறு, ஞானம் வேறு. நாலட்சினா அறிவு, ஞானம் என்பது விஷ்டம். அந்த ஞானம் வந்துடுத்துனா இப்போ எவ்வளோ பேருக்கு இந்த தெருவில் இவ்வளோ பேர் தான் ஞானம் வந்துருக்கு. இவங்கள ஞானம் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஞானம் வந்துடுத்துனா பக்திக்கு வந்துடுவான். அழகாக விபூதிட்டுப்போம், சாமி கும்பிடுவான், மனசாட்சிக்கு பயந்து நடப்போம். இதெல்லாம் ஞானத்தின் சின்னம், ஞானத்தின் திருவுரு அப்படின்னால தான். அப்போ ஞானம்தான் உலகத்தில் ஜெயிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்கிறார் வியாக்கியானத்தில், அட்டகாசமான ஆயுதங்களை தயாரித்த ஹிட்லர் வென்றானா என்றால் வெல்லவில்லை, 1008 அண்டங்களுக்கு அதிபது, 108 யுகங்கள் வாழ்வு, எங்கும் பறக்கக்கூடிய இந்திரஞானம் என்னும் தேரை பெற்ற சூரபத்மன் வென்றானா வென்றவில்லை, முருகப்பெருமான் தான் ஞான பண்டிதன் வென்றார். அதைத்தான் சொல்கிறார். கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்யோர். அப்போ நமக்கு ஞானம் வேணும்னா பிள்ளையாரும் ஞானம் கொடுப்பார். பிள்ளையார் முதல்ல குட்டிட்டா தான் ஞானம் தருவார். முருகப்பெருமான்ட்ட அபரிதமான ஞானம். அம்பாள் சக்தி வேற கொடுத்துருக்கா, குழந்தைய ஆசையாக பார்த்துக்கிறா. அதனால் முருகப்பெருமானுக்கு 2 விதமான ஞானங்கள். அம்பாளிடத்து ஞானம், தன்னிடத்து ஞானம், சிவபெருமானத்து தோன்றியதுனால நல்ல பெரிய ஞான பண்டிதன். அதை தான் அவர் சொல்கிறார். நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி. எவ்வளோன்னு சொல்லலை, ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி. அப்போ ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. ரொம்ப அருமையான லைன் இது. இப்போ நாமெல்லாம் இப்போ குழந்த பிறந்துருச்சுன்னா, எல்லாம் ஐயா வீட்டில் இருக்கும், ஐயா வீட்டில் இருக்கு, எல்லாம் குழந்தெல்லாம் பிறந்துச்சுன்னா நம்ம இந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு செலவு பண்ணுறோம். எல்லோரும் பண்ணுறாங்க. எந்த பேர் வைக்கலாம்? இப்போ இங்கிலீஷ் நியூமராஜபுரம் வைக்கலாமா, இல்லை அந்த ஜோசப் பிரகாரம் வைக்கிறாமா, அதுக்கு அவங்க ஏதோ சில காசு வாங்கிக்கிறாங்க. ஆனால் இங்கே முருகப்பெருமான் எப்படி வந்தாராம், பிறக்கும்போதே தான் பேரோடு பிறந்தானாம். ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்யே. உதித்தனன் அப்படின்னு போட்டார். அவன் என்றைக்கும் மறையாமல் இருக்கக்கூடிய ஞானப்பிரகாசமான சூரியன் உதித்தனன். அதனால்தான் அபிராமி பட்டர் முதல்ல சொல்கிறார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துடையே. அதனால் தான் அந்த உகார சப்தம் இருக்கு பாருங்க. அதனால் தான் உதித்தனன். ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமையா. அப்போ உதித்தனன் சொன்னால் எக்காலத்தும் மறையாதவன், அடியார்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு இவன் 6 முகத்தோடு உதித்தான், 6 முகத்தோடு தோன்றினான். இதைத்தான்
இவ்வளோ விஷயத்தை சுவாமிகள் ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்கார் இருப்பாங்க. திருமுருகாற்றுப்படையில் வர்ணிக்கிறார் முருகப்பெருமானே எந்தெந்த முகம் எப்படி இருக்க. ஒரு முகம் உலக இருள் நீக்க பல கதிர்களை தோற்றுவிக்கும். உலகத்தில் சூரியன் மட்டும் தோற்றுவிக்கல, முருகப்பெருமானும் தோற்றுவிக்கிறாராம். ஒரு முகம் உலக இருள், அஞ்ஞானமாக இந்த இருட்டு இருக்கிறதே அதை நீக்குவதற்கு பல கதிர்களை தோற்றுவிக்கும். பல சூரிய ஒளியை, பல சூரியனை தோற்றுவிப்பான். ரெண்டாவது, ஒரு முகம் அன்பர்கள் துதிக்க அவர் வேண்டும் பொருள்களை அளிக்கும். ஏன் அப்படின்னா, நல்லா பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணியிருக்காருல முருகப்பெருமான். 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டார். மாமா பெரிய வசதி, மாமியார் சொல்ல வேண்டாம் மகாலட்சுமி. மாமியார் மகாலட்சுமி இல்லை, அதை தான் அங்கே சொல்லும்போது சொல்லுவார். அதரசேட நாராயண அந்த பாட்டில் அருகினார் பதிவு பண்ணுவார். வடச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் நீயும் ஆடி வர வேணும். இப்போ எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யம், அஷ்ட சம்பத்து இதெல்லாம் வந்துடும். ஒரு முகம் அன்பர்கள் துதிக்க அவர் வேண்டும் பொருள்களை. வேண்டும்னா நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அதான். வேண்டாத பிரார்த்தனை வராது, நல்லா தெரிஞ்சுக்க. நமக்கு இது வேணும்னா இதுதான் வரும். நல்லா ஐகான் கார் வேணால் அதான் வரும். இன்னொரு காரில் புதுசு புதுசாக அதெல்லாம் நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம கொடுக்குற பட்சத்தில் நமக்கு தகுதி இருந்தால் சுவாமி கொடுத்துருவார். சம்பத். அப்புறம் ஒரு முகம் என்ன பண்ணுதான், வேதங்களில் கூறிய மந்திர நெறிப்படி அந்தணர்கள் செய்யும் வேள்விக்கு தீங்கு வராமல் காக்கும். ஒரு இடத்துல இப்போ நீங்களே யாகம் பண்ணுறீங்க, ஐயர்லாம் ஓதுறாங்க, மந்திரம்லாம் சொல்கிறாங்க, உச்சாரணம் பண்ணுறாங்க. அந்த மந்திர யாகசாலைக்கு முருகப்பெருமான் காவல்காரனாக இருந்து கொண்டு அந்த அந்தணர்களை காப்பாற்றுகிறான். அதைத்தான் அருணகிரிநாதர் சொன்னார், அந்தன்மறை வேள்வி காவற்கார. ஏன் சுவாமிகிட்ட இதெல்லாம் சொல்கிறாருன்னா, சுவாமிகள் மானசீகமாக அருணகிரிநாத் குருவாயத்துண்டார். அதனால தான் அதெல்லாம் டச் பண்ணுறார். அப்போ ஒரு முகம் இங்கு வழங்காத வேதங்களிலும் நூல்களிலும் பொருளை ஆராய்ந்து முனிவர்கள் வியக்கும் போட திங்கள் போல் திசை விளக்கும். அப்பேற்பட்ட ஒரு முகம். ஒரு முகம் அவுணர்களாகிய பகைவர்களை கொன்று வேள்வியை செய்ய விரும்பும். கெட்ட சகவாசர்லாம் அழிச்சுடார். ஒரு முகம் என்ன பண்ணுதான், வள்ளியம்மையுடன் கூடிய மகிழ்வான முகமாக இருக்கிறது. அதனால தான் வள்ளி தேவசேனாபதே ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு அரகரம். வள்ளி தேவசேனை தான் முதல்ல கல்யாணம் பண்ணார். வள்ளி தான் பக்தி, அவ்யாச்ச கருணை. அருணகிரிநாதரை கூட்டு அவள் தான் நிறையா ஆசீர்வாதம் பண்ணான். அதனால் தான் வள்ளி தேவசேனாபதே. முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனையே எழுதியிருக்கார், வள்ளி தேவசேனாபதேன்னு பாடி. அப்போ இறைவனை அடைவதற்கு சுவாமி இதெல்லாம் சொல்லி முடிச்சு, பேர்பட்ட முருகனை நாம் அடைவதற்கு என்னடா எளிய வழி? இறைவனை அடைவதற்கு நமஸ்காரம் செய்தலே அற்புதமான வழி. டோட்டல் சரண்டர். அதைத்தான் பகவத்கீதையிலே சொல்கிறான், சர்வதர்மான் பரித்யக்ஷ மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேப்யு மோக்ஷை சாமி மா சுசஹா. ஏ அர்ஜுனா, எல்லா விதமான பரித்தியாகம் விட்டுவிட்டு எவன் என்னை சரணடைகிறானோ அவனை நான் கை தூக்கி விடுகிறேன், அவனை கரையேற்றி விடுகிறேன். அப்போ நமோ நமஹ ஓம் ஷண்முகபதயே நமோ நமஹ. இப்போ இறைவனை அடைவதற்கு நமக்கு 2 வழி. ஒன்று இறைவன் நாமாவை சொல்லணும், இல்லைன்னா இறைவனுடைய திருவடியை நமஸ்காரம் செய்யணும். நீங்கள்லாம் அன்றைக்கி படிச்சிங்க, பார்த்தேன். அபிஷேகம் நடக்கும்போது அற்புதமாக அந்த இதெல்லாம் படிச்சிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நாம் அது எப்படி செய்யணும்னா, சுவாமிகள் அகங்காரம் இல்லாமல் பணிவுடன் இதை செய்யணும். நாம் தான் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் மேலேருந்து நம்ம கீழே உருண்டும். அந்த அந்த அகங்காரமே வரக்கூடாது. இதைத்தான் ரமண பகவான் சொல்கிறார், அக்ஷரமணமாலில் சொல்கிறார் முதல் ஸ்டான்ஸால், அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. இந்த அகங்காரம் எப்படி இருக்கிறதா, பெரிய மரம் போல் வளர்ந்துருக்குறதா. களைய உடனே மெல்லுக்கு நீர் பாய்ச்சறோம், நெல்லை விட களை தான் வேகமாக வருது. ஆனால் களையை தூக்கி எஞ்சி போயிடுறோம், அங்கேயே பொசிக்கிடுவோம். அது மாதிரி இந்த அகங்காரம் பொசிக்கப்பட வேண்டும் அவர் சொல்கிறார். அந்த அருணாச்சலத்தில் கால் வச்சுட்டா அகங்காரம் நீங்க பெறும். ஆனால் அவர் சொல்கிறார், அருணாச்சலமே அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அதுபோல் இங்கே பாம்பன் சுவாமிகள் சொல்கிறார், இறைவனை அடைவதற்கு மிகச் சுலபமான வழி அவருடைய நாமங்களை கூறுங்கள். கலிகாலத்தில் நாமந்தான்.
எந்த நாம வேணால் உங்களுக்கு எது மனசுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த நாமாவை உச்சாடனம் செய்யுங்கள். முருகா முருகா சொல்லுங்கோ, வேலவா சொல்லுங்கோ, கந்தா சொல்லுங்கோ, கடம்பா சொல்லுங்கோ, கார்த்திகேயா இல்லை சஷ்டி கவசம் தெரியுதா நல்லா பாராயணம் பண்ணுங்கோ, வேல்மாறல் தெரியுதா, எதெல்லாம் மனசுக்கு பிடித்தமாக இருக்கிறதோ அந்த நாமாக்களை மனம் ஒன்றி வழிபாடு செய்யுங்க. சரி சார் எனக்கு இதெல்லாம் முடியாது, இந்த தமிழ் தெரியாது, நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு நான் என்ன பண்ணேன், நீ நமஸ்காரத்தை பண்ணு. நான் என்றால் எனக்கு, மாய் என்றால் இல்லை. இது எனக்கு இல்லை இந்த நமஸ்காரம், பரம்பொருளாக இருக்கிய முருகனுக்கு. அதனால் தான் சொல்றார், ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அப்போ முருகன் வேறு சிவன் வேறு என்று சொன்னால் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று. சுவாமிகளே சொல்கிறார், சுப்பிரமணிய வேஷத்தில் இதுக்கு கொடுக்குறார். சரவண பொய்கையின் ஏடவிழ் சரோருக பீடத்தின் கண்ணேகே ஆருருவாய் சீருருவாய் விளங்கி இருக்கும் ஞான்று அங்கு பரமேசுடன் எழுந்தருளி வந்த பரம்பரையாம் பறை பார்த்து அவ்வாறு குழவிகளையும், குழவினா குழந்தைன்னு அர்த்தம். நம்ம ஆட்டுக்கள் குழவி நினச்சி கூடாது, குழவினா அந்த இடத்துல குழந்தை. அவ்வாறு குழவிகளையும் கரங்கொட அடைத்திடலும் ஷட்பிரம்ம விலாச வக்திரம் அஷ்டாதச விலோச்சனம் துவாதசஹஸ்தம் உபயச்சரணாரவிந்தமுடைய சர்வாவயவ ஏகமங்க விக்கிரக தேஜோமயமாக திகண்டது அச்சிவமெனும் தெய்வோகோ. பின்னாலிதே சுவாமி சொல்வார், ஓம் நட சிவபதயே நமோ நம நான் சொல்வார். இந்த வரைக்கும் அந்த அடி தொடர்பு. அப்போ சிவன் வேறு முருகன் வேறு இல்லைன்ற தத்துவத்தை நாம் புரிஞ்சிக்கணும். அவதார நோக்கம் இருந்தால் கூட இது யார் சுவாமிகள் சொல்கிறார், எப்படி வந்தது பாருங்க. 6 குழவங்களையும் கரங்கொட அடைத்திடலும் ஷட்பிரம்ம விலாச பக்திரம் 6 குழந்தை, அந்த 6 ஒரு திருமுருகன் வந்தாகுது போல அதையெல்லாம் பார்வதி சேர்த்தா அதுக்கு கந்தன் என்னும் திருநாமத்தை சூட்டினார். கந்தம்னா சேர்த்தல், கந்தன்னா கட்டுதல். அஷ்டாதச விலோச்சனம், அஷ்டம்னா என்ன 8, தசம் என்று சொன்னால் 10, லோச்சனம் என்றால் கண்கள். முருகப்பெருமானுக்கு அவருக்கு எப்படி திரிக்க 3 கண் உண்டோ 6 × 3 18 கண்களை பெற்றவன். அஷ்டாதச விலோச்சனம் துவாதச ஹஸ்தம் 12 கைகள். உபயச்சரணாரவிந்தம் அழகான அற்புதமான 2 திருவடிகள் உடைய சர்வாவயவ ஏக மங்கள விக்கிரக தேஜோமயமாக திகழ்ந்தது அச்சிவமென்னும் தெய்வம். இதைத்தான் கருணகிரிநாதர் கச்சப்பர் சொல்றார், ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அதனால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சுவாமிகள் சொல்கிறார், முருகன் வேறு சிவன் வேறு இல்லை. சரி, அப்படி வேறு மாதிரி பார்க்குறியா, சிவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணு, முருகனுக்கு ஒரு நமஸ்காரம், அவன் அவதாரம் முருகப்பெருமானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறு. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் சுவாமிகள் ஓம் ஷண்முகபதயே நமோ நம. இந்த முதல் நாமாவிலே நாம் தெரிஞ்சு கொண்ட விளக்கம் முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை இப்படி சொல்லுகிறார். அடுத்து சொல்கிறார், ஓம் ஷண்மதபதயே நமோ நம. ஷண்மதன்னா அறுசமய வழிபாடு. 6 சமயங்களுக்கும் தலைவனான முருகப்பெருமானே, உன்னுடைய 2 திருவடிகளை போற்றுகிறேன், வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன். மதம், சமயம், மார்க்கம், இது 3ம் ஒரே பொருளுடைய சொற்கள். இப்போ சமயங்கள் எடுத்துக்கொண்டால் அகச்சமயங்கள், புறச்சமயங்கள், அகப்புற சமயங்கள், புறப்புற சமயங்கள் என்று அவை சார்ந்த சமயங்கள். அப்போ சில சமயங்கள் வேதங்கள் ஆகமங்கள் ஆகியவற்றை அகச்சமயங்கள் என்றும், வேதங்களையும் ஆகமங்களையும் ஏற்காத சமயங்களை புறச்சமயங்கள். யார்? நம்ம இவங்க சமணர்கள். அவங்களுக்கு வேதம் ஒத்துக்க மாட்டாங்க, பௌத்தர்கள் வேதத்தை ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் புறச்சமயங்கள். அப்போ அகச்சமயங்கள் 6, புறச்சமயங்கள் அகப்புற சமயங்கள் 6, புறச்சமயங்கள் 6, புறப்புற சமயங்கள் 6. இந்த 4 பிரிவுகளும் 6ஆக இருப்பதால் சமயங்களை 6 வகை என்று சொன்னார். இப்போ நமக்குலாம் தெரிஞ்ச சமயம்னா ஆதிசங்கரர் ஒரு சமய வழிபாட்டை ஏற்படுத்தினார். அவர் தான் காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், சாக்தம், சைவம், வைஷ்ணவம்
அறுசமய வழிபாடு எல்லாமே இந்த 6 சமயத்தில் நீங்கள் யாரை வேணால் வழிபட்டுக்கலாம். எல்லாம் ஏக்கமான பரபிரம்மமான ஒரே பொருளை தான் போயிடும். கானாபத்தியம் என்று சொன்னால் கணபதியே முழுமுதற் கடவுள். அதுக்கோசரம் முருகன் சீப்பாக நினைக்கக்கூடாது. நீ முருகனை பார்த்தா கூட கணபதியாக தான் பார்க்கணும். கானாபத்தியம். 2வது கௌமாரம், முருகப்பெருமானே முழுமுதற் கடவுளாக ஏற்று வணங்குதல். அப்போ மற்ற கடவுளை நிந்திக்கூடாது. 3வது சௌரம். சௌரம் என்று சொன்னால் சூரியன். சூரியன் தான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். சூரிய வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே டெய்லி 11 நமஸ்காரம் பண்ணணும். இந்த நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் எவ்வளோ பண்ணுறோமோ உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், பிபி வராது, செஸ்ஸு வராது, சுகர் வராது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சாங்கன்னா நல்லா இருந்தாங்க. 4:30 மணிக்கு எழுந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ எல்லாம் நைட்டில் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, ஐடிக்கு போயிட்டு வராங்க, 2:30 மணிக்கு தான் வராங்க. எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது, கஷ்டம்தான். ஆனாலும் குளித்து எழுந்த உடனே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சௌரம் என்று சொன்னால் சூரிய வழிபாடு. சூரியன் தான் பிதிர்காரகன், ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி தான் ஸ்லோகம் சொல்கிறது. சூரியனை வழிபட்டால் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரை வழிபட்டதாக பலன். சூர்யம் சுந்தர லோகநாதம் அமிர்தம் வேதாந்தம் சாரம் சிவம் ஞானம் பிரம்மமயம் சுரே சமமலம் லோகைக சித்தஸ்வயம் இந்திராதித்தராதிபம் சுரகுரும் திரைலோக்கிய சூட்டாபணிம் பிரம்மா விஷ்ணு சிவாஸ்வரூப ஹிருதயம் வந்தே சதா பாஸ்கர். பாஸ்கரம் என்று சொன்னால் சூரியன், தமிழ் ஆதவன்றான், எல்லாம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண பேர் தான். எழில் ஞாயிறு இதெல்லாம் வச்சுக்கிறான் பாருங்கள். ஞாயிறு செல்வன் எல்லாம் சூரியனுடைய பேர் தான். இப்போ சௌரம் என்று சொன்னால் சூரியனே முழுமுதற் கடவுள். சாக்தம் என்று சொன்னால் அம்பாளே முழுமுதற் கடவுள். சைவம் என்று சொன்னால் சிவபெருமானே முழுமுதற் கடவுள். வைஷ்ணவம் என்று சொன்னால் திருமாலே முழுமுதற். இப்படி ஆதிசங்கரர் ஒரு அரிசமய வழிபாட்டு குறிப்பிடுகின்றார். இன்னொன்று தமிழில் ஆறு என்று சொன்னால் நதி என்று ஒரு பொருள். ஆறுனா நதின்னு ஒரு பொருள். எப்படி எல்லா நதிகளும் முடிவிலே போய் சமுத்திரத்தை அடைகிறதோ அது மாதிரி இந்த அரிசமய வழிபாட்டில் நீ எந்த சமயத்தை வணங்கினாலும் அது முருகப்பெருமானுடைய திருவடிகளை போய் சேருகிறது. ஓம் ஷண்மதபதயே நமோ நமஹ. அப்போ இறைவன் எப்படி இருக்கிறான்? ஒன்று தான் பரிபூர்ணமான வஸ்து. அந்த ஒன்றுக்கு தேடித்தான் நம்ம எல்லாரும் இப்போ அழிஞ்சின்றோம். ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 2வது இல்லை. ஏகம் பரபிரம்மம். அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் அவனே ஒத்தனாக இருக்கிறான், அவனே அநேகனாக இருக்கிறான். அபிராம் பற்றி இப்படி தான் சொல்கிறார். ஒன்றாய் அரும்பி பலவாய் விருந்து இவ்வுலகு எங்குமாய். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ பரிபூர்ண வஸ்து ஒன்று தான், அதுவே பலவிதமாக அருள் புரிகிறது. இதுதான் ரமண பகவான் சொல்கிறார் அருணாச்சலத்தை பாடுகின்ற பொழுது. பூமண மாமணம் பூரண மணம் கொள்ள பூரண மணமருள் அருணாச்சலா. பூமண மாமணம் பூரண மணம் கொள்ள பூரண மணமருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அவர் எப்படி பார்த்தார்? எல்லாவற்றையும் அருணாச்சலமாகவே பார்த்தார். எப்படி ஆழ்வார்கள் பூரா எத்தனை ஆழ்வார் வந்தாலும் எல்லாரும் நாராயணன் மட்டும் தான் பார்த்தார். எல்லாம் நாராயணனாக பார்த்தார். அதுபோல் இங்கே பாம்பன் சுவாமிகள் அருசமய தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ஷண்மதத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்கிறார். அதனால தான் அருசமயங்களும் இறைவனின் 6 குணங்கள் என்று சொல்வார்கள். இறைவனை சொல்கின்ற பொழுது அவனுக்கு எண்குணத்தான். நமக்கெல்லாம் உடனே எண்குணம் வராது இல்லையா? நமக்கு உடனே கோபம் வந்துடும். கோபமே வரக்கூடாது. ராமர் 16 குணங்கள் நிரம்ப பெற்றவர் என்று சொல்கிறார். இப்படி ராமாயண வால்மீகி வந்து இப்போ இறைவன் எண்குணத்தாக இருக்கிறான். அப்போ பரம்பொருளின் ஒளி அது சூரியனாக இருக்கிறது, அழித்தல் ஈசனாக இருக்கிறது, மறைத்தல் சக்தியாக இருக்கிறது, காத்தல் திருமாலாக இருக்கிறது, நிறைவேற்றல் கணபதியாக இருக்கிறது, ஞானம் அளித்தல் முருகனாக இருக்கிறது. சாமி சொல்வார். பரம்பொருளின் ஒளி சூரியனாக பிரகாசிக்கிறது. அந்த கெட்டதெல்லாம் அழிக்கக்கூடியனாக ருத்ரவடிவாக ஈசன் இருக்கிறான். மறைத்தலாக திரோதான என்ற சக்தியாக அம்பாள் இருக்கிறான். காத்தல் வேலையை திருமால் செய்கிறான். நிறைவேற்றல்
அதில் தான் முதல்ல பிள்ளையாருக்கு வந்தனம் உண்டு. எந்த பூஜைன்னா கணபதி பூஜை கைமேல் படை. நீங்கள் சாணியில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் தான், சாம்பலில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளை தான். மஞ்சள் ரொம்ப வசதி. ஹரித்ரா விநாயகர் ரொம்ப உடனே நிறையா விநாயகர் இருக்கார். சிப்ரபிரசாத விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் கேட்டு அப்ளிகேஷன் போட்டு வரத்துக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் சாங்ஷன், இமீடியட் ஆக்ஷன். அதுதான் சிப்ரபிரசாத விநாயகர். அது மாதிரி கணபதி ஞானம் நிறைவேற்றல். கணபதி ஞானத்தை யார் அளிக்கிறான்னா முருகன் அளிக்கிறான். இப்படி 6 முகத்தையே பரம்பொருளாக கண்ட பாம்பன் சுவாமிகள் இந்த 2வது பத்தில் ஓம் ஷண்மத பதயே நமோ நமஹ, அதுதான் பின்னால் அருணாத சொன்னார். ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருவாளே. ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அப்போ சுவாமிகள் எப்படி பார்க்குறார் தன்னுடைய மனக்கண்ணோட்டத்தில்? இந்த அருசமயத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் முருகன் என்பதையே ஓம் ஷண்மத பதயே நமோ நமஹ. 3வது நாமாளி ஷட்கிரி. ஓம் ஷட்கிரீவ பதயே நமோ நமஹ. ஷட்டு என்று சொன்னால் 6, கிரீவம் என்று சொன்ன கழுத்து. அதில் தான் சுக்ரீவன். சுக்ரீவன்னா என்ன அர்த்தம்னா அழகிய திருக்கழுத்தை உடையவன். அவனை விட அழகான 6 திருக்கழுத்துக்களை உடையவன் முருகப்பெருமான். அதில் தான் ஷட்கிரீவ பதயே நமோ நமஹ. ஹயக்ரீவன் என்று சொன்னால் குதிரை கழுத்தை உடையவன். பசங்களுக்கு சொல்கிறோம்ல, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஹயக்ரீவன் திருமாலுடைய ஒரு அம்சம். அந்த ஹயக்ரீவர் தான் லலிதா சகஸ்ரநாமத்தை அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணுறார். பாருங்கள், வேறு எத்தனை முனிவர்கள் இருந்தார்கள் பாரத தேசத்தில், எவ்வளோ ரிஷி, கணக்கில்லா ரிஷி. ஆனால் யார்கிட்ட கூப்பிட்டு சொன்னார்? அகஸ்தியற்றை ஏன் கூப்பிட்டு சொன்னார்னா, நல்லா நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நன்றாக தமிழ் பாண்டியத்தம் உள்ளவர்களுக்குத்தான் வடமொழி ஈஸியாக வரும். நல்ல வடமொழி படித்தவர்களுக்கு தமிழ் அழகாக வரும். அதனால் நம்ம முன்னோர்கள் அப்படி தான் செஞ்சு வச்சாங்க. அப்போல்லாம் தர்மபுராதீனத்தில் 2 டிகிரி இருக்கும். தமிழும் படிக்கணும், சமஸ்கிருதமும் படிக்கணும். 2 டிகிரி கொடுப்பாங்க, 6 வருஷம். அந்த மாதிரி தர்மபுராத்தில் படித்தவங்க தான் இன்றைக்கெல்லாம் கம்மியாயிட்டாங்க. அவங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவானாக இருந்தாங்க. ஓதுவாமூர்த்தி ஆகட்டும், பேச்சாளராகட்டும், அவ்வளோ புலமை பெற்று 2 லாங்குவேஜ். அதனால் சுவாமி அதில் அப்படியே தோய்ந்திருக்கிறார். அதனால் தான் அப்படி எழுதிக்கிறார், ஷட்கிரீவ பதயே நமோ நமஹ. அப்போ 6 அழகான திருக்கழுத்தை உடைய முருகப்பெருமானே, உன்னுடைய கழுத்துக்களை வணங்குகிறேன், உன்னுடைய முகத்தை வணங்குகிறேன், உன்னுடைய திருவடியை வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன், போற்றுகிறேன். அப்போ முருகப்பெருமான் எப்பேற்பட்ட கழுத்து, வணங்கப்பட வேண்டிய கழுத்து. நம்மளாம் நம்ம கழுத்து யாராவது வணங்குவாங்களா? நம்ம கழுத்துக்கு ஏதோ அப்பப்போ ஏதோ விழானா ஒரு மாலை போடுவாங்க, ஒரு சால்வை போடுவாங்க, அது 5 நிமிஷத்தில் எல்லாம் சரியாக போயிடும். ஆனால் இவனுடைய கழுத்து அப்படி இல்லை, எப்பொழுதும் வணங்கக்கூடிய கழுத்து. அதான் இறைவனுடைய கழுத்து. அப்போ முருகன் திருக்கழுத்தையும் அக்கழுத்தில் அணிந்திருக்கும் ஆபரணங்கள், திருமாலைகள், அடியார்கள் பாடிய பாமாலைகள் ஆகியன முருகப்பெருமானுடைய திருக்கழுத்தை அலங்கரிக்கின்றன. அதனால தான் சுவாமிகள் ஓம் ஷட்கிரீவ பதயே நமோ நமஹ. அப்போ இமயமல்ல சரவண பொய்கையில் செந்தாமரை மலர் மேலே இந்த முருகப்பெருமான் 6 குழந்தைகளால் 6 தாமரையில் அப்படியே தவழ்ந்திருக்கிறார். அப்போ பார்வதி பரமசிவன் வந்து அப்படியே இந்த குழந்தையை கண்டு உச்சி போந்து எடுத்து சரவண பொய்கை போய் சென்று பார்க்கிறார்கள். அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் காப்பாற்ற வளர்த்தார்கள் இல்லையா, அதை பார்வதியம் கொடுக்க பார்வதி தேவியானவள் அந்த தன்னுடைய திருக்கரத்தால் ஒன்று சேர்த்தாள். இந்த 6 குழந்தையும் ஒரே ஒரு குழந்தையாக ஆயிற்று, 6 முகத்தோடு. இப்படி சேர்த்தது தான் இதற்கு ஸ்கந்தன் என்ற திருநாமம். ஸ்கந்தன்னா சேர்த்தல், தமிழில் கந்துன்னா கட்டு. யானை கட்டுறாங்க தெரியுமா, யானை கட்டும் கந்து. இப்போ கந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் கந்து வட்டி ஆகிப்போச்சு. இதுலேருந்து வந்த சொல் தான் அது. ஒரு ஜோக்குக்கு சொல்கிறேன், கந்துன்னா கட்டுதல்,
10,000 வாங்கி 1,00,000 கட்டி கட்டுறேன்றான்ல, அவன் கட்டாமல் இருக்கன்னா கந்தனை பிடிக்கணும். நீ வாங்கிறதுக்கு முன்னாடியே கந்தனை வணங்கிட்டு போவாங்கன்னா கந்து வெட்டியை வாங்க வேண்டாம். அவனுக்கு காலை பிடிச்சா ஏகப்பட்ட காசு அவன் கொடுக்க போகிறான் இல்லையா? அதுக்கு சொல்ல வரேன் நான். அதுக்கு ஸ்கந்தன் என்றும் தமிழிலே கந்தன் என்றும் இந்த 6 முகங்களுக்கு 6 திருக்கழுத்துக்கள். இந்த 6 கழுத்துக்கள் என்ன செய்யுது? நம்ம மனிதனிடத்திலே உலகத்திலே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 பகைவர்கள் இருக்கிறார். எல்லாத்தையும் என்கிட்ட உண்டு, எல்லாத்தையும் இல்லாமல் இருக்கவே முடியாது. சாகர பரியத்தை அது இல்லாத அன்னைக்கு நல்லா அழகாக பேசுவோம். அது வந்துடுச்சுன்னா நமக்கு மாறிப்போம். காமம், குரோபம், லோதம், மோகம், மதம், ஆச்சரியம் 6 பகைவர்கள். இப்போ இந்த 6 வாரியார் சுவாமி இது விளக்கம் சொல்கிறார். 6 பகைவர்னாலே 6 சக்கரவர்த்திகள். காமத்தால் மாண்டவன் தசரதன், குரோதத்தால் மாண்டவன் துரியோதனன், லோபத்தால் மாண்டவன் சிசுபாலன், மோகத்தால் மாண்டவன் ராவணன், மதத்தால் நானே பெரியவன் என்று மாண்டவன் சூரபத்மன், மாச்சரியத்தால் மாண்டவன் கம்சன். காமத்தால் மாண்டவன்னா தசரதுக்கு ஒரு சாபம், அதனால் அப்பப்போ கல்யாணம் பண்ணிட்டு 60,000 மனைவின்னு சொல்வார். காமத்தால் மாண்டவன். அப்புறம் குரோதத்தால் மாண்டவன் துரியோதனன். பஞ்ச பாண்டவரை அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும், மனசில் எப்போ பார்த்தாலும் கெட்ட எண்ணம். சில பேர் சொல்ல துரியோதனை கூட்டம் அவனுக்கு பொண்ணு கொடுக்காதே அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி சொன்னாங்க, எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவது துரியோதனை கூட்டம் அவன் பொண்ணு கொடுக்காதே அப்படின்னு. அப்போ குரோதம் எப்போ பார்த்தாலும் அந்த பஞ்ச மனசில். அதைத்தான் வள்ளலார் சொன்னார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை அவனை தள்ளி விடுன்றார். அந்த வஞ்சன்ஸ் இருக்கக்கூடாது. குரோதம். லோபத்தால் மாண்டவன் சிசுபாலன். எப்போ பார்த்தாலும் ரொம்ப கெட்ட நடவடிக்கை. கடைசியில் கிருஷ்ண பரமாத்மா கையில் அழிகிறான், அது வேறு விஷயம். எப்போ பார்த்தாலும் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறது. இப்போ நாமளே சொல்கிறோம்ல, சரியான லோஃபர் இல்லையா? லோ கேட்டகிரின்னு சொல்கிறோம் இல்லையா? கேலிப்ரேஷன், லோ கேலிப்ரேஷன் வாங்க ஆங்கிலத்தில். ஹை கேலிப்ரேஷன், லோ கேலிப்ரேஷன். அப்போ லோபத்தால் மாண்டவன் சிசுவான், மோகத்தால் மாண்டவன் ராவணன். சீதா பிராட்டினோட மோகத்தால் மாண்ட அந்த அந்த ஆசைப்பட்டதுனால தான் அவன் அழிந்து போனான். அதை தான் பாரதி அழகாக சொன்னான். அவன் ராவன் நினச்சி சொன்னார், யாரும் நினச்சான்னு சொல்லலை. மோகத்தை கொன்று விடே அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்தி. மோகத்தை கொன்னுணும். மோகம் என்று சொன்னால் இன்னொரு அர்த்தம் இருக்குது. பெண்கள் மேல் வைக்கின்ற ஆசை, அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மதத்தால், மதம் என்று சொன்னால் அகம்பாவல், அகம்பாவத்தால் நானே பெரியவன் என்று கெட்டவன் சூரபத்மன், மாச்சரியத்தால் பொறாமையல். அப்போ எப்போ நம்மளை கிருஷ்ணன் அழிச்சிருவான்னு அந்த பயத்திலே செத்து போனான். இப்படி 6 பகைவர்கள் நம்மிடத்திலே இருக்கிறார்கள். இந்த 6 பகைவர்கள் அழிக்கக்கூடிய சக்தி முருகனுடைய 6 திருமுகத்துக்கும் உள்ளது, 6 திருக்கழுத்துக்களும் உள்ளது. ஓம் ஷட்கிரீவ பதயே நமோ நமஹ. இப்போ சுவாமி அழகாக 6 திருத்துக்கத்தோடு இருக்காருங்க. தேவர்கள்லாம் முருகப்பெருமான் கழுத்து பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்ற 6 சக்கரங்களில் விசுத்தி பகுதி இந்த கழுத்து பகுதி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதம், விசுத்தி, இது பேர் கழுத்து. அப்போ அந்த விசுத்தி சக்கரம் ஓசை நாதத்தையும் அற்புத ஒளியை குறிப்பதான் 6 முக பிரம்மநாத வித்தாகும். அதனால தான் நாத விந்து கலாதி நமோ நம சுவாமிங்க சொல்கிறார். இப்போ சிவபெருமானுக்கு இந்த கழுத்து அழகு. என்ன அவர் கழுத்து அழகு சொல்லுங்கள் பார்க்கலாம். கழுத்தில் என்ன வச்சுருக்கார்? விஷத்தை வச்சுருக்கார். உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்றே ஆலாகால விஷத்தை தான் சாப்பிட்டார். பாரதி தடுத்தார். கழுத்தை பிடிச்சா அது அங்கேயே நின்று போச்சு. அதனால தான் அவனுக்கு வடமொழியிலே ஸ்ரீகண்டன். ஸ்ரீ என்று சொன்னால் விஷம், ஸ்ரீ என்று சொன்னால் மகாலட்சுமி, ஸ்ரீ என்று சொன்னால் பணம், ஸ்ரீ என்று சொன்னால் சிலந்தி. ஸ்ரீகாளஹஸ்தி. சிலந்தி, சர்ப்பம், பாம்பு, யானை இதெல்லாம் வழிபட்டதால் தான் ஸ்ரீகாளஹஸ்தி. அப்போ சிவபெருமானுக்கு ஸ்ரீகண்டன் என்ற திருநாமம் உண்டு.
பரமேஸ்வரன் தேவர்களுக்கு அமுதத்தை அளித்து விட்டு தான் நஞ்சை உண்டவன். அதனால்தான் அவனுக்கு ஞானசம்பந்தர் சொல்றார், கடல் தனில மூதோடு கடந்த நெஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாடுமார் ஈவது உண்டமக்கில்லையேன், அதுவோ உனதில் அருள் ஆவடு தூரை அரணே, இடரினும் தடரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதழுவேன், கடல் தனில மூதோடு கடந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. சுவாமி இங்கே அடக்கிண்டு உலகத்தை காப்பாற்றினார். அதுபோல அந்த பரமேஸ்வரனுக்கு எவ்வளோ அருள் தன்மை இருக்கிறதோ அந்த கழுத்திலே உலகத்தை காக்கும் பொருட்டு அவனே முருகனாக தோன்றியதான் இவனுடைய கழுத்தும் அடியாருடைய துன்பத்தை துடைக்கிறது என்பது சுவாமியுடைய வாதம். அப்போ என்னென்ன அவருடைய கழுத்தில் என்னென்ன மாலையில் என்ன மாலை இருக்குது? வியாசபுரானுடைய கந்தபுரான் ஆதிசங்கரர் அவருக்கு வயிற்று வலி, அங்கே திருச்செந்தூரில் வந்து பாடினார் 33 ஸ்லோகம் சுப்பிரமணிய புஜங்கம். அந்த ஆதிசங்கரன் சுப்பிரமணிய புஜம், அருணகிரிநாதருடைய திருப்பகழ், நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை, குமரகுரு பாடிய கந்தர் கலிவன்பா, தேவராய சுவாமி 6 கந்த சஷ்டி கவசங்கள், பகழிக்கூத்தர் பாடிய திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், ராமலிங்க சுவாமிகள் பாடிய கந்தக்கோட்டை தெய்வமணி மாலை, மகாகவி பாரதி பாடிய பாடல்கள், நம் பாம்பன் சுவாமிகளுடைய 6666 இன்னும் பல அடியார்கள் பாட இருக்கிறார்கள், பாட போகிறார்கள். அதையெல்லாம் இந்த முருகப்பெருமானுடைய திருக்கழுத்து அலங்கரிக்கிறது. ஓம் ஷட்கிரீவ பதயே நமோ நம. இவ்வளோ வியாக்கியானம் சொல்கிறேன். அதனால் முருகப்பெருமான் கழுத்து சாதாரண கழுத்து நினச்சிடாதீங்க, தெய்வீகமான கழுத்து. இந்த கழுத்தை பார்த்தாலே நமக்கு கண்களுக்கு கருணை வந்துடும், ஞானம் பிறக்கும், உடல் அசதி போகும். அதனால தான் ஆண்டாள் சொல்கிறார், இந்த கழுத்தினுடைய எங்கே இருக்குது? கழுத்தில் தான் வாய் இருக்குது. வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க. இப்போ வாய் முருகப்பெருமான பாடிண்டே இருக்கணும். நல்ல பஜனை பாடலாம், நீங்களாம் இங்கே பாடணும், நல்லா பாடணும். பாடினா தான் அந்த அன்றைக்கி பண்ணார் பார்த்தேன், அந்த வேல் பூஜை அப்போ அற்புதமாக இருந்தது. அதை ஃபுல்லாக பார்த்தேன், நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த வேலுக்கு என்ன பூஜை பண்ண மனசில் இருக்கிற வினைகள்லாம் போகும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, மனமே மனமே மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை, மனமே மனமே. ரொம்ப நேரம் பாடணும், நல்லா வேண்டாம், லைட்டாக அவங்களை தொட்டு காமிச்சேன் இந்த வேல். அதனால தான் வாயே வாழ்த்து கண்ட அப்புறம் வாயினார் பாடி. வாய் பெற்ற அது முகத்தில் தானே, கழுத்தில் தானே இதெல்லாம் இருக்குது. கண் இருக்கே, கண் நல்லதை பார்க்கணும், காது இருக்குது, காது நல்லதை கேட்கணும், மூக்கு நல்லதை மூடணும். வாய் இறைவனுடைய பெருமையை மட்டுமே பேச வேண்டும், பிறரை புகழ்ச்சியாக பேசக்கூடாது. அதுக்கு இந்த வாயில் அதைத்தான் இங்கே சொல்கிறார். அப்போ முருகப்பெருமானுடைய திருவருளால் பாம்பன் சுவாமிகள் 6660 பாடினார். அதற்கு அவனுடைய திருக்கழுத்தே முக்கியமாகும். ஆகையால் அடியார்களே, இது சாதாரண கழுத்தல்ல, மந்திர ஆற்றல் பெற்ற கழுத்து, ஞானத்தை தருகின்ற கழுத்து, வேதத்தை தாங்குகின்ற கழுத்து. ஆகையால் இப்பேற்பட்ட முருகப்பெருமான் திருக்கழுத்தை ஷட்கிரீவ பதயே நமோ நம அப்படி உணர்வுபூர்வமாக வழிபட்டு சுவாமிகள் வழிபட்டு நமக்கும் அந்த வழியை காட்டுகிறார். அதனால் ஷண்முகத்தை வழிபடுவோம், ஷண்மதத்தை வழிபடுவோம், ஷட்கிரீவத்தை வழிபடுவோம். அடுத்து சொல்கிறார், ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நம. இதில் நான் உரை எழுதும்போது கமலபந்தன் பாட்டை குறிப்பிட்டிருக்கேன். இந்த கமலபந்தன் சுவாமிகள் எழுதியிருக்கார். ஹார்ட் பேஷண்ட் உள்ளவங்கள்லாம் இந்த ஸ்டண்ட்டுலாம் வைக்கிறாங்க பாருங்கள், இது என்னவோ சொல்கிறாங்க, ஹார்ட்டுக்கு ஸ்டெண்ட் வைக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, என்னென்ன அதெல்லாம் வைக்கவே வேண்டாம். ஏன்னா ஒரு பெரிய டாக்டர், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அர்த்தனாரின்னு நினைக்கிறேன், அவருக்கே குழந்தை இல்லாத ரொம்ப நாள் பாம்பன் சுவாமி குழை வேட்கை படித்தா குழந்தை பிறந்து அவர் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காருன்னா
சுவாமியுடைய பாடல்கள்லாம் மந்திர ஆற்றல் பெற்றது. அதில் சொல்கிறார், அந்த கமலபந்தம் 12 முறை படிக்கணுன்ற அது ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறேன், புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இந்த கமலகந்தம் காலை மாலை இருவேளையும் படித்தால் கந்தவேல் அருள் இதயனூர் உள்ளவர்களுக்காக மற்றவர்களும் இதை பாராயணம் செய்யலாம். ஒருத்தர் முடியலைன்னா இன்னொருத்தர் பாராயணம் செல்கிறான். அப்போ எதுக்கு அந்த சென்டென்ஸே இதயத்தை சரியாகணும். வர விரிதி திரு வருவ வருதி போன ரரவ வர நருது கருவ வரு கருணை குறவ வரு குக மருவ வரு மறை பறவ வர பார்த்தா மருவ வருமதி இரவு. இவ்வளோ கடினமான தமிழ் தெரியுமா? இது சொன்னாலே எல்லாம் ஹார்ட் பேஷண்ட்டே வராது. நாடி 72 நாடி வேலை செய்யும். திருப்புகழ் படித்தா அதை பாம்பன் சுவாமி செல்வ படிக்க மாட்டான், குமாஸ்தவத்தை படிப்பான், மற்ற படிக்க மாட்டான், பயம். அது தமிழ் அந்த மாதிரி அந்த 72,000 நாடு நேரங்களே சுவாமி சூப்பர் பண்ணி வச்சுருக்கார். ஷட்கிரீட பதயே நமோ நமஹ. கிரீட்டம் என்று சொன்னால் முடி, தலை, இப்படி 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. முருகப்பெருமான் 6 முகங்களுக்கு 6 கிரீடங்கள் இருக்கிறது. அப்பேற்பட்ட 6 கிரீடங்களை அணிந்த முருகப்பெருமானையே இந்த 6 கிரீடங்களை வணங்குகிறேன், போற்றுகிறேன், நமஸ்கரிக்கிறேன். நமகா நமகா திருப்ப சொல்லணும். அப்போ ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் கிரீடங்களை அலங்கரிச்சிருப்பாங்க. ஆனால் முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர்? ராஜாக்கள்லாம் ராஜா. அவர் சொல்கிறார், ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா. ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா. ஏன்னா முருகப்பெருமானே தான் ஞானசம்பந்த அவதாரன்னு அவர் சொல்லுவார். உபய குல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழூரிலன்று வருவோனே. அப்போ ராஜகம்பீர நாடாளு நாயக. அதனால தான் நீங்கள் சுவாமி மலைக்கு போனால் பாருங்கள், அப்படியே அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு அலங்காரம். சில நேரம் எனக்கு கல்யாணம் அங்கே தான் நடந்தது. மாப்பிள்ளை போய் பார்த்தா முருகன் ராஜா அலங்காட்டாகிறார். நான் அப்போயும் இந்த 70 மைல் பாடின் டையை கட்டின்னு எல்லோரும் அவங்கள பார்த்து சிரித்தாங்க. அப்போ பாண்டேன், நமக்கு ஒரு பக்தி, அந்த அலங்காரம் அப்படி இருந்தது. அப்போ ராஜ அலங்காரம் பழனியில் பார்த்தல பழனி ஆண்டின்னு சொல்கிறோம். ஆனால் ராஜ அலங்காரம் பழனி ஆண்டை போல் கொடுப்போன்னு எவனுமே இல்லை. அவன் ஆண்டியாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கும் பாலசுப்பிரமணியனாக இருக்கிறான். ஏன்னா தேவசேனாபதியாக இருக்கக்கூடியவன். அதனாலே அவனுக்கு சுவாமிகள் நினைக்கிறார், இவன் தேவக்கு வள்ளி சேனாபதியாக இருக்கிறான், தேவசேனா இந்திரனுக்கு மருமகனாக இருக்கிறான். அதனால் இவனை ராஜா மாதிரி கிரீடங்கள் பொருத்தி நாம் அழகு பார்க்கணும். அதனால தான் முருகப்பெருமான் அருள் பெருமையை ஆதிசங்கர்னு சொல்கிறார். இதே விஷயத்தை சொல்கிறார். சுதாங்கோத்பவே மே அசி ஜீவேதி ஷட்டா ஜபன் மந்திரமீதோ முதா ஜிக்ரதேயானே ஜகத்பார பிருத்பய ஜகநாதேப்யகா கிரீடோஜ்வலோபியோ நமோ மஸ்தகேப்யா. திருச்செந்தூர் முருகனை பாடுறார். உமரா என்னிடம் நீ தோன்றியவன், நீ சிரஞ்சியாக ஜீவித்திரு என்று 6 முறை ஜபம் செய்து கொண்டு பரமசிவன் பரம சந்தோஷத்துடன் உச்சி முகர்ந்து பார்க்கின்ற கிரீடங்களால் பிரகாசிக்கின்ற தங்கள் சிரங்களுக்கு நமஸ்காரம் என்று ஆதிசங்கர் சொல்கிறார். அதைத்தான் பாம்பன் சுவாமி சொல்கிறார். ஓம் ஷட்கிரீட பதயே நமோ நமஹ. ராஜாக்கள் வச்ச கிரீடம்லாம் அது ஒரு டைப். முருகப்பெருமான் கிரீடம் எப்படி இருக்குது? சிறப்பான ஸ்பெஷல் கிரீடம், நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட கிரீடம். அப்போ இந்த கிரீடத்தில் அந்த ராஜ அலங்காரம், கிரீடத்தோடு இருக்கக்கூடிய நவரத்னங்களோடு அறக்கக்கூடிய முருகப்பெருமானின் திரு அலங்காரத்தை அடியார்கள் பார்க்கின்ற போது அடியார்களுக்கு என்ன கிடைக்குன்னா, முருகன் கிரீட தரிசனத்தை கண்டாலே நவக்கிரக உபாதை முழுதும் நீங்கும். அதைத்தான் அவர் நம்ம தேவராஜ சுவாமிகள் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்து எல்லாம் திங்க் பண்ணி பேசணும். நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். அந்த நவரத்ன உபாதைகள் நீங்கும். அப்போ பரமசிவனுக்கு எது ஜடாமுடி தலை என்று சொன்னால், முருகப்பெருமானுக்கு ஜொலிக்கின்ற 6 கிரீடங்கள் சுவாமிகளே சொல்கிறார். ஐவேறு உருவின் செய்வினை முற்றிய முடியொடு விளங்கிய முரண்டிகு திருமணி
மின்னுடற் இமைப்பிற சென்னி பொற்பயனே. அப்படி திருவுருகாற்றுப்படையிலே இப்படி அவருடைய கிரீடத்தை வர்ணிப்பதாக சுவாமிகள் எழுதியிருக்கிறார். அவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் என்கிறார் தேவராஜ சுவாமிகள். அப்போ இந்த கந்தசஷ்டி கவசம் அதில் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். இப்போ நவம் என்று சொன்னால் புதுமை என்று பொருள். அதனால தான் வருஷம் நவராத்திரி வருது. போன வருஷம் அங்கே பொம்மை இருக்காது, இந்த வருஷம் மாற்றிடுவாங்க. அதனால தான் ராமன் வந்து நவமி திதியில் பிறந்தான். ஏதோ அதை நம்ம பயப்படுறோம். கிருஷ்ணன் அஷ்டமி திதியில் பிறந்தானா 2 திதிகளும் போய் கேட்டதான். எல்லோரும் எங்களை இப்படி பண்ணுறாங்க, பரவாயில்ல நாங்கள் உங்கள் திதியிலே பிறக்கிறோம். கிருஷ்ணா அஷ்டமியில் பிறந்தான், அவன் நவமியில் பிறந்தான். இது எதுக்குன்னா அது ஒரு ஏற்றம் கொடுக்குறார்கள். எல்லாமே இறை சம்பந்தத்தோடு தொடர்புடையது தான். அப்போ நவகோள்களும் முருகனடியார்களுக்கு நன்மையே செய்யும் என்ற பொருளுடன் முருகப்பெருமானுடைய இந்த 6 கிரீட தரிசனங்கள் அடியவர்களுக்கு புதுமையான ஒரு அனுபவங்களை தரும். சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பாரவெகுவித தேவாதி தேவர் சேவை ஜயமுக மலரானும். சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பாரவெகுவித தேவாதி தேவ சேவை முக மலரானும். அருணகிரிநாதர் வர்ணிக்கிறார். இப்படி 6 கிரீடங்களை அணிந்து கொண்டு அடியார்களுக்கு அருள் செய்வதில் முருகன் பெருமான் எப்படி இருக்காராம்? சக்கரவர்த்தியாக வள்ளலாக இருக்கிறான். சக்கரவர்த்தி தான் அள்ளி கொடுப்பான். சக்கரவர்த்தி தான் அள்ளி கொடுப்பான். இப்படி 6 கிரீடங்கள் அவனுடைய திருமடியை அலங்கரிக்கின்றன. அதனால் தேவர்கள், திருமால், தேவேந்திரன் எல்லாரும் முருகப்பெருமானை தேவசேனானி எப்படி அழைத்தார்கள்? தேவர்களுக்கெல்லாம் இவன் தான் தலைவன், அதனால் இவனுக்கு தேவசேனானி. அதனால தான் தேவசேனாபதியை மணந்தான் இல்லையா? தெய்வ யானை அவன் மணந்தனால அவனுக்கு தேவசேனாபதி. அவனுக்கு தேவசேனைன்னு பேர். தேவசேனையை மணந்தனாலே அவனுக்கு தேவசேனைக்கு பதியாக இருக்கிறதுனாலே தேவசேனாபதி, தேவசேனைக்கு கடவுனாக இருக்கக்கூடியவன். அப்போ தான் இருக்கின்ற கட்டளை யாராலும் மீற முடியாது என்பதை முருகப்பெருமானுடைய 6 அந்த கிரீடங்கள் காமிக்கிறது. ஆக பிரணவத்திற்கு பொருள் சொல்லாத பிரம்மனுக்கும் கட்டளையிட்டு சிறையில் அடைத்தான். அப்பேற்பட்ட அழகிய திருக்கோலம் அந்த கிரீடத்துடன் அழகனாக இருக்கிறான். அவனுடைய திருவடியும் திருமுடியை நம்மை காத்து எப்பொழுதும் அளிக்கும், திருவருள் அளிக்கும். சுவாமிகளே சொல்கிறார் சிக்கவேலூப்பில், அணிமுடி மதானி ஆதி அணியுடைய ஆக்கை சேயை பணிதலின் உண்டாம் என்றல் உணர்திறம் என்று சொல்லி 5வது நாமாவளிக்கு நாம் கோரப்படும். ஓம் ஷட்கோணபதயே ஆரோடம். ஓம் ஷட்கோணபதயே நமோ நமஹ. ஷட்கோணம் என்று சொன்னால் அருகோணம், அருகோண சக்கரம். அருகோண சக்கரத்தில் அமர்ந்து அடியார்களின் துயர் தீர்க்கும் ஆறுமுகப் பெருமானே, உன்னுடைய திருவடிகளை போற்றுகிறேன், வணங்குகிறேன். இப்போ நமக்கு 6 ஆதார சக்கரங்கள் உண்டு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்ற 6 ஆதார சக்கரங்கள். அதனால தான் அவையார் சொன்ன ஆராதாரத்து அங்கிசை நிலையும் பேரா நிறுத்து பேச்சுரை எரித்தே. அப்போ இறை வழிபாட்டில் யந்திர வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லா சுவாமிக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் யந்திரம் உண்டு. இப்போ எல்லாம் யந்திரம்லாம் வியாபாரம் போச்சு, அது ஒரு தந்திரமாக போச்சு. எல்லா பத்திரிகையிலும் வருதில்ல யந்திரம், அதெல்லாம் பூஜை பண்ணால் ஒன்றும் பலிக்காது. அதெல்லாம் யந்திரத்தில் அழகாக அந்த மந்திரபூர்வமாக வரைஞ்சி 48 நாள் அதை சுவாமிக்கு பூஜை பண்ணி அந்த மந்திரத்தை உருவேற்றி அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகம் அடித்தல் வைத்து அதனால தான் லட்சார்ச்சனை கோடி அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லையா? அப்போ தான் அது பலிக்கும். அதனால தான் கோயிலில் பாருங்கள், போனால் அஷ்டோத்திரம் பண்ணுவா, சகஸ்நாமம் பண்ணுவா, கந்தசஷ்டியில் கோடி அர்ச்சனை பண்ண, இந்த பண்ண இந்த மந்திரங்கள் ஆற்ற அந்த யந்திரத்துக்கு போய் சுவாமி யந்திரமாக வேலை செய்வார். அப்போ முருகப்பெருமான் 6 விதமான சக்கரத்திலே 6 படை வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். மூலாதார சக்கரம் திருப்பரங்குன்றம், சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர், மணிப்பூரம் திருப்பழனி என்று சொல்லக்கூடிய திருஆவினன்குடி, அநாகதம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலை, விசுத்தி என்பது திருத்தணி, ஆக்ஞா சக்கரம் பழமுதிர்ச்சோலை. இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்கிறார். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ
எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இந்த யந்திர வழிபாடு வீடு வியாபார ஸ்தலம் இதை வச்சு சில பேர் பூஜை பண்ணுவாங்க. இதுக்கு சக்கரம் என்று பெயர். அப்போ யந்திரங்கள் எப்படி பண்ணணும்? எந்த மெட்டலில்? செப்பு, வெள்ளி, தங்கத்தகடி அந்தந்த தெய்வங்களுக்குரிய யந்திர வடிவங்களை எழுதப்பட வேண்டும். இதற்கு சுவாமிகள் சொல்கிற விளக்கம் யந்திர ஸ்தாபனம். ஸ்தாபனா அமைத்தல். அதனுடைய எழுத்துக்களை முறையாக எழுதணும். சரவண பவன்னா எப்படி எழுதணும்னா அது மாதிரி தான் எழுதணும். மாற்றி எழுதினா பலனே வேலை செய்யாது. நமக்கு எல்லாம் கோளாறு ஆகிடும், விபரீதமாக உண்டாயிடும். அப்போ சொல்கிறார் மாற்றி எழுதினால் பயனும் மாறுபடியும். திருப்பதிலையே அவ்வளோ கூட்டம் வருது. ஆதிசங்கர் அங்கே ஸ்தாபனம் பண்ணார். ஜன ஆகர்ஷண, ஜனதன ஆகர்ஷண. அது மாதிரி ஸ்ரீரங்கத்திலையும் பண்ணிருக்கார். ஜனம் என்றால் மக்களை ஈர்க்கக்கூடியதே, தனம் என்றால் ஆகர்ஷம். எங்கே இப்போ பாருங்கள், உலகத்திலே பெரிய சாமி ஆயிட்டார். அதில் தான் கண்ணதாசன் எழுதினா, ஊருக்குள் மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வேங்கடம் அறியுமடா, நீ உள்ளதை சொல்லி நல்லதை செய்தால் துன்பம் தானே விலகுமடா, திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா உந்தன் விருப்பம். அது மாதிரி அங்கே யந்திரம் இருக்குது. அதனால தான் ஜனங்கள் அப்படி இருக்குது. அப்போ சுவாமி சிதம்பரத்தில் அன்னம்பாலிக்கும் யந்திரம், அன்னம்பாலைக்கும் தில்லை சிதம்பரம், அதான் அக்பர் பெருமான் பாடுறார். இப்போ சுவாமிக்கு கும்பாபிஷேகம் முடிந்த உடனே மண்டலாபிஷேகம், அந்த விக்கிரகங்களுக்கு அடியில் பிரதிஷ்டை பண்ணுறது. அப்போ சிவாச்சாரியர்கள் பட்டாச்சாரியர்கள் சொல்கின்ற மந்திரம் அந்த தகட்டு உரியேற்றப்பட்டு மந்திரம் உரியேற ஏற ஆலயத்தின் சக்தி கூடுகிறது. அப்போ அதனால தான் குமராய நம முருகப்பெருமான மந்திரங்கள், சரவணபவ இவற்றை சக்கரமாக வைத்து முருகப்பெருமான் சக்கரத்தில் கோயில் கொள்கிறான். யந்திராய நமஹ, ஓம் யந்திரவாகாய நமஹ, இப்படி ஷண்முக சகஸ்ரநாமில் வருது. அப்போ முருகப்பெருமான் யந்திரம் எது சொன்னால் ஷடக்ஷரம், அதாவது சரவணபவ ஷட்கோண மத்திய நிலையாய நமஹ. அப்பேற்பட்ட இந்த யந்திரங்கள் மூலமாக சுவாமி அருள் செய்கிறான். ஷட்கோணபதயே நமோ நமஹ. ஆறாவடி நாமாவதை சொல்லி அதுக்கப்புறம் குமாரசவத்தை சொல்லி நிறைச்சி. ஓம் ஷட்கோசபதயே நமோ நமஹ. ஷட்கோஷம் 6 கோஷங்கள். கோஷங்கள் என்று சொன்னால் வேதங்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு. 6 தோத்திர நூல்கள், சாத்திர நூல்கள். கோஷம் என்று சொன்னால் வேதம், வேதங்களோடு தொடர்புடையது. சாத்திரங்கள் வேதமோடு ஆரங்கம் ஆனாய் போற்று, வேதமோடு ஆரங்கம் ஆனாய் போற்று. இப்போ வேதத்துக்கு ஒரு 6 அங்கங்கள் இருக்குது. அது என்னென்னா சிக்ஷை, உச்சரிப்பு முறை, வியாகரணம், இலக்கணம், சந்தஸ் எப்படி பாட்டு எழுதணும், அடிமுறை, நிறுத்தம், மந்திரம், வேர்ச்சொல், ஜோதிஷம், வானநூல் எல்லாமே வேதத்தில் இருக்குது. அதனால தான் ஜோதிஷம் படித்தவங்க உண்மையாக ஜோதிஷம் பார்க்கணும். அது கல்பம், நிகண்டு, அந்த அகராதி டிக்ஷனரி. அதனால தான் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்தலம் இருக்குது, திரு உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை என்ன அர்த்தம்னா நிறைய பேர் தெரிஞ்சு சொல்லிடுறாரு. அந்த உத்தரகோசமங்கை ராமநாதத்துக்கு மேற்கே ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கேன். இங்கே பார்வதி தேவியானவள் ஒரு வேதியருக்கு மகளாக இருந்தாள். சிவபெருமான கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ வேக வேகமாக மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ சிவபெருமான் பார்வையிட்டு கேட்கலாம், வேதங்கள் தொடர்பான கேள்விகளை கேட்க அம்பிகை அதற்கு தக்கவாறு பதிலளித்தால் உத்தரம் என்று சொன்னால் பதில் அல்லது விடை என்று பொருள். வேதங்கள் குறித்த வினாக்களுக்கு பார்வதி தேவியான அம்பிகை, அந்த மங்களேஸ்வரி கால மங்களாம்பிகை அந்த சுவாமி பேர், அவள் பதிலளித்தால் இத்தலத்திற்கு உத்தரகோச மங்கை. அந்த கோஷம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு இந்த விளக்கம் சொன்னேன். அப்போ முருகப்பெருமானின் பெருமையை ஆதிசங்கரர் தொடங்கி நக்கீரர், அருணகிரிநாதர், வண்டச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், கந்தர்கலி உண்டா பாடிய குமரகுபுர சுவாமிகள், கந்தபுராணம் பாடிய கச்சப்ப சிவாச்சாரியார், திருத்தணிகை புராணம் பாடிய கச்சியப்ப முனிவர், இங்கே ஆயலூர் பக்கத்தில் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர், பாம்பன் சுவாமிகள் பாடிய சண்முக கவசம், குமாரஸ்தவை போன்றவும் மிகவும் பெருமதிற்குரியன. இதைத்தான் 6 தோத்திர நூல்களின் தலைவன் என்கிறார். அந்த 6 தோத்திர நூல் என்னென்னா திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அண்ணாதி, திருவப்பு. இதோடு கூட சுவாமிகள் தாம் எழுதி 6666 பாடல்களையும் 6 மண்டங்களாக அமைத்து 6 கோஷங்களாக விளங்குகின்ற என்று அடியேன் இதற்கு பொருள் காண்கிறேன். அப்படி
அந்த கந்தல் அலங்காரம் முருகன் பெருமையை பறைசாற்றுகிறது. கந்தர் அனுமூதி பாடல்களோடு நம்ம உண்டு செய்கிறது. அந்தாதி தோழல் பாடிது கந்தர் அந்தாதி. இப்படி இந்த நூல்கள் ஆறுமுகப் பெருமானின் 6 கோஷங்களாக விளங்குகின்ற. அப்புறம் முருகப்பெருமானுடைய 6 கோஷங்கள் தலை சொல்கிறார். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருஆவினன்குடி, திரியரகம், குருமலை. சுவாமிமலைக்கு சுவாமிமலை என்று பெயர், திரியரகன் பேர், குருமலை என்று பெயர். குன்றுதோராடர் திருத்தணி, முருகப்பெருமான் கோபம் தணிந்த இடம். அதுக்கு பழைய பேர் செருத்தணி. செரு என்றால் கோபம். அவர் அந்த வள்ளி கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரோட ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஸ்தலம். அதனால் அங்கே போனால் எல்லாம் உடனே கிடைக்கும். திருத்தணியை ஒரு தடவை ப்ரொடக்ஷன் வந்தால் எத்தனோ தடவை அஸ்வமேதி அவங்க செய்த பலன் சொல்கிறாங்க. திருத்தணின்னு சொன்னாலே அவ்வளோ விசேஷம், பல பாவங்கள் போகும். இதன் பழைய பெயர் செருத்தணி, ஆராதக பழமுதிர்ச்சோலி. இப்படி 6 தலங்களிலும் நாதத்தின் தலைவனாகவும் வேதத்தின் தலைவனாகவும் வேத மந்திர ஸ்வரூபனாகவும் அருள் புரிதிய சுவாமிகள். ஓம் ஷட்கோஷபதயே நமோ நமஹ. இப்போ நம்ம இது சொல்ல போகிறோம் குமாரஸ்தவம். அடியார்கள் பின்னால் சொல்கிற மாதிரி ஐயா கட்டளையிட்டிருக்காங்க, சொல்லணும். ஓம் ஷண்முகபதயே நமோ நமஹ. ஓம் ஷண்மதபதயே நமோ நமஹ. ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நமஹ. ஓம் ஷட்கிரீபபதயே நமோ நமஹ. ஓம் ஷட்கோணபதயே நமோ நமஹ. ஓம் ஷட்கோசபதயே நமோ நமஹ. ஓம் நவநிதிபதயே நமோ நமஹ. ஓம் சுபநிதிபதயே நமோ நமஹ. ஓம் நரபதிபதயே நமோ நமஹ. ஓம் சுரபதிபதயே நமோ நமஹ. ஓம் நடசிவபதயே நமோ நமஹ. ஓம் ஷடக்ஷரபதயே நமோ நமஹ. ஓம் கவிராஜபதயே நமோ நமஹ. ஓம் தபராஜபதயே நமோ நமஹ. ஓம் மிகபரபதயே நமோ நமஹ. ஓம் புகழ்முனிபதயே நமோ நமஹ. ஓம் ஜய ஜயபதயே நமோ நமஹ. ஓம் நயநயபதயே நமோ நமஹ. ஓம் மஞ்சுளபதயே நமோ நமஹ. ஓம் குஞ்சரீபதயே நமோ நமஹ. ஓம் வல்லீபதயே நமோ நமஹ. ஓம் மல்லபதயே நமோ நமஹ. ஓம் அஸ்திரபதயே நமோ நமஹ. ஓம் சஸ்திரபதயே நமோ நமஹ. ஓம் ஷஷ்டீபதயே நமோ நமஹ. ஓம் இஷ்டிபதயே நமோ நமஹ. ஓம் அபேதபதயே நமோ நமஹ. ஓம் சுபோதபதயே நமோ நமஹ. ஓம் வியூகபதயே நமோ நமஹ. ஓம் மயூரபதயே நமோ நமஹ. ஓம் பூதபதயே நமோ நமஹ. ஓம் வேதபதயே நமோ நமஹ. ஓம் புராணபதயே நமோ நமஹ. ஓம் பிராணபதயே நமோ நமஹ. ஓம் பக்தபதயே நமோ நமஹ. ஓம் முக்தபதயே நமோ நமஹ. ஓம் அகாரபதயே நமோ நமஹ. ஓம் முகாரபதயே நமோ நமஹ. ஓம் மகாரபதயே நமோ நமஹ.
ஓம் விகாசபதயே நமோ நமः. ஓம் ஆதிபதயே நமோ நமः. ஓம் பூதிபதயே நமோ நமः. ஓம் அமாரபதயே நமோ நமः. ஓம் குமாரபதயே நமோ நமः. ஓம் ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யோ நமோ நமः. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். அடியேனுக்கு தெரிந்தவற்றை என்னால் முயன்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஏதாவது பிழை இருந்தால் என்னை சார்ந்து என்று சொல்லி, ஏதாவது நிறைந்தால் எல்லாம் கந்த போட்டேன் வள்ளலார் இவாளுக்கெல்லாம் சமர்ப்பணம் என்று சொல்லி இந்த அளவிலே ஒரு நல்ல அற்புதமான வைபவம் நிகழ்ந்தது. நல்ல ஒரு சந்தோஷம் மனசில். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரோர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசே முருகா முருகா. ஏறுமையிலேறி பிழையாடு முகமுன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்றே ஊறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமுன்றே உண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகமுன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். வான்முகில் வழாதுபை கமலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொண்டு வாழ வாழ சைவ சமய பக்தஜன சபை வாழியவே வாழியவே வாழியவே. நன்றி, நமஸ்காரம். கணபதிதாஸ்.